ஆசைப்படத்தான் செய்யும். யாருக்கு வந்து கலோரியை செலவழிக்கிற அளவுக்கு உழைக்க முடியலையோ, உட்கார்ந்துகிட்டு தான் இருப்பேன் ஒரே தீர்மானம் பண்ணிட்டீங்களோ, அப்ப என்ன செய்யுங்க, ஒரு இறைச்சி விட்டு அப்படி புட்டி அழுத்த தின்றாதீங்க. என்ன செய்யணும், ரொம்ப லைட்டா சுடுகஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப எரிக்க வேண்டி இருக்காதுல, அதுல எரிச்சு தள்ளுறது ஒண்ணுமே இருக்காதுல. அப்ப என்ன செய்யணும், அப்ப அந்த மாதிரி நாக்குக்கு கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு வேற வேற மெடிசன் இருக்குது. அவங்க என்ன செய்யணும், கடுமையான வேலைகள் நமக்கு இந்த சாப்பாட்டை வந்து அப்படியே விட்டோம்னா ரத்தத்துல போய் கலந்துரும், வேலை செஞ்சோம்னா கொழுப்பை கரைச்சிரும் அப்படின்னு விளங்கணும். அப்படி விளங்கலன்னு சொன்னா நல்ல நாள் பெரிய நாளைக்கு அது மாதிரி ருசியா பாத்துக்கணுமே தவிர மத்த நாள் என்ன செய்யணும், ஒரு நாள் நாளைக்கு பாத்துக்கலாம். ஒரு லிமிட் பண்ணிடணும். ஆஹா, இது சாப்பிட்டோம்னா இது எரிக்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்யறோமா, இது எரிச்சு இதுல இருந்து கலோரியை வெளிப்படுத்துற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்றோமான்னு யோசிக்கிறது. இல்லன்னா என்ன செய்யணும், கலோரி குறைவா உள்ளது நமக்கு எது மருத்துவர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி நான் விசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் வராது, எந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் எனக்கு சுகர் வராதுன்னு முன்கூட்டியே திட்டமிட்டு அது மாதிரியான பச்சை காய்கறிகள் இதெல்லாம் நல்லா ஒரு நாள் சாப்பிட்டுலாம். பச்சை காய்கறி ஒருவேளை உணவா சாப்பிடுங்க, சாப்பிடுவோமா நம்ம? பச்சை காய்கறி இல்ல, கத்திரிக்காய் சாப்பிட முடியாது, கேரட் எல்லாம் சாப்பிடலாம்ல. பச்சை காய்கறியில பச்சையா சாப்பிடக்கூடியதும் இருக்குது இல்ல, அது மாதிரியான காய்கறிகளை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்டு கொண்டோமே ஆனால் அது வந்து ஓரளவுக்கு என்ன ஆயிரும், பாடிய அது கண்டு உழைக்க முடியாதவர்கள் இது ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. அது மாதிரி ஆஸ்துமா, சின்ன வயசுல ஆஸ்துமா வந்துருச்சுன்னு வைங்க, செல்லில ஜலதோஷம் பிடிச்சிட்டே இருக்கும், ஜலதோஷம் தானே விட்டுருவீங்க. அந்த சின்ன வயசுல கேர்லெஸ்ஸா விட்டான கடைசியில அதனுடைய எது என்னது, டிபியில கொண்டே விட்டுரும். ஆஸ்துமான டிபி தானே, அந்த மாதிரி டிபிங்கிற நோயில கொண்டே என்ன செய்யறேன், காச நோய், அந்த காச நோயில கொண்டே விட்டுரும். இந்த காச நோய் வந்தவர்களுக்கு என்ன இருக்காது, அந்த அந்த செக்ஷன் வீக்கா போயிடும். இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பகுதி என்ன செய்யாது, ஒழுங்கா வேலை செய்யாது. அப்ப அந்த மாதிரி ஆஸ்துமா வராமல் குழந்தைகள் இருக்கும் பொழுது அது மாதிரி இருக்குதா, இது முதல்ல சளி பிடிக்கும், சாதாரண சளிதானா, அந்த சளி தொடர்ந்து எவ்வளவு மாத்திரை போட்டால் நிக்கலன்னு சொன்னா ஈசனபிளி அதிகமா இருக்கும், அந்த ஈசனபிளியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே அரெஸ்ட் பண்ணணும். அது வரல என்ன வயிறேன், அதுக்கப்புறமா டிபில கொண்டு விட்டுரும், இல்ல சைனஸ்ல கொண்டு விட்டுரும். அது வந்து அந்த டிபி ஆஸ்துமா லெவல்ல கொண்டு விட்டுருச்சுன்னு சொன்னா அது மாதிரி வந்துருச்சுன்னு வைங்க, 25 வயசுல 15 வயசுல 20 வயசுல ஆஸ்துமானவர்கள்லாம் இருக்கிறாரு, அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா நீங்க இலக்கியமில்லைங்க, சாதாரண குனிஞ்சு இலக்கியமில்லைங்க. அப்ப குடும்பங்களுக்கு இப்படி ஈடுபட முடியும்னா இப்படி சரியா வரும். அது மாதிரி வந்து ஆஸ்துமாடா அதானே இழப்பு தானே ஆஸ்துமாங்கிறது, அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து என்ன, ரத்த சோகை. அது ஆம்பளைக்கு நம்ம 13 ஜிஎம் இருக்குன்னு ஜிஎம்எஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை விட ரத்தத்துல கம்மியா இருந்துச்சு வைங்க, ரத்த சோகையா இருந்துச்சுன்னு வைங்க, அதுவும் ரத்தம் சரியான ரத்தமா இருந்தா தான் என்ன செய்யும், அது வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சும்மா சாதாரணமா அந்த இல்லறத்தில் நாட்டம் இல்லைன்னு ஒரே விஷயமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பல விஷயங்கள் இருக்கு, எல்லாம் கரெக்டா இருந்தா இதுவும் சரியா போயிடும், அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் வேண்டியது இல்ல. இதெல்லாம் ரத்த சோகை இல்லாம சோகை இருக்குதா உடனே கவனிக்கிறேன், ரத்த சோகை ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறேன், நமக்கு எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவு இருக்குதா, சோகை இருக்குன்னா என்ன செய்யணும், சோகையை ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அதுல வந்து ஒரு நாட்டம் வருமே தவிர அது சோகையை நீங்க இருந்து கொண்டா நீங்க போட்டுட்டு என்ன ஒரு லேவியத்தை போட்டு சாப்பிட்டா என்ன செய்யாது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், அதெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி வந்து அதிகமான மது அருந்துவது, மது ஓவரா இருந்தான்ல, மது மார்க்கத்துல வந்து மது இப்ப கொஞ்சமும் கூடாது அதிகமும் கூடாது. ஆனா ஆண்மையை வந்து அதிகமா இருந்து ஆண்மையை பாதிக்குது, கொஞ்சமா இருந்தது வேற வேற பாதிப்புகள்லாம் வந்துடும், அதிகத்துல கொண்டு விட்டுரும். மது அருந்தக்கூடிய அதிகமாக மது அருந்தினார்களே ஆனால் அவர்களுக்கு என்னவாயிரும், இந்த மாதிரி ஆண்மையை பாதிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான், ஒவ்வொரு பொருள் உள்ள போகும்போது என்னென்ன சுரக்கும், அதுல இருந்து அந்த சுரப்பி என்னென்ன வேலை செய்யும், அது என்னென்ன போய் என்னென்ன பார்த்து அடிக்கும்ங்கிறதெல்லாம் பெரிய டீட்டெயிலா உள்ள விஷயம். அதெல்லாம் பெரிய மருத்துவர்கள் தான் உங்களுக்கு விளக்க முடியும். நம்ம சொன்னா இப்ப சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியாது, அது மாதிரி டாபிக் அது. ஆனா என்ன விளங்கிறேன்னு, அதிகமான மது அருந்துவதனால இந்த இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மதுவில் இருந்து அடியோடு என்ன செய்யணும், தடுத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உடல் ரீதியாக உள்ள ஒரு பிரச்சனைங்க. இதெல்லாம் சரியாயிருச்சுன்னு சொன்னா இந்த குடும்ப வாழ்க்கை பஞ்சாயத்து வராது. இதெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு வைங்க, இயல்பாகவே எல்லாம் சரியா வந்துடும். அது போக என்னன்னு கேட்டா மன ரீதியாக கூட என்ன இருக்குது, சில பாதிப்புகள் ஏற்படும். மன ரீதியாக உள்ள பாதிப்பு என்ன, ஒரு சில பேருக்கு என்ன செய்யும்னா ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு வந்துடும். மன ரீதியான பாதிப்புக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம உடைய கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும், ஒரு தஸ்பீஹ் பண்ணி இப்படி விட்டுட்டு இருந்தாங்க, முஸ்லிமான தஸ்பீஹ் பண்ணி விட்டுறது, அவன் அந்த வேலை என்ன செஞ்சுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆன்மீகம் தான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆன்மீகங்கிற பேர்ல வந்து நம்ம கடவுளுக்காக ரொம்ப சேவை செய்ய போறோம் அப்படின்னு போனார்களே ஆனால் அது என்னவாயிரும், இதெல்லாம் ஒரு தப்பு மாதிரியும், குடும்ப வாழ்க்கையெல்லாம் அது முக்கியத்தை, அதுக்கு நம்ம படைக்கப்படல, இதெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையே இல்லாத விஷயம், நம்மளுடைய லட்சியமே வேற அப்படின்னு எல்லாம் கலந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சாத்தன் கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச நேரம் இருந்தாங்க. இதை விளங்காம ஹல்லலாவுக்கு சொன்னாங்கல்ல,
கொஞ்ச நேரம் இப்படி இருந்து கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கணும், இப்படி மூலிகைலாம் இருக்க முடியாதுன்னாங்கல்ல. இந்த ஒரு விஷயத்துல, இந்த ஆன்மீகம்ங்கிற விஷயத்துல எந்த ஒரு பக்தியா இருந்தாலும் எந்த ஒரு ஆன்மீகமா இருந்தாலும் அது இல்லறத்தை தடுக்கிற அளவுக்கு முத்தி போயிடக்கூடாது. என்ன போயிடக்கூடாது? இல்லற வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு. இது என்ன, நீ ஒரு தொழுகைக்கு இடைஞ்சல் பண்ற, நீ என்ன நோம்புக்கு இடைஞ்சல் பண்ற, என்ன கடவுளை வணங்க விட மாட்டேங்கிற என்று சொல்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, இந்த இறைவனுக்காக வேண்டின்னு சொல்லிட்டு பல நாட்கள் வெளியூருக்குலாம் போயிடுறாங்க. ஆனா குடும்பத்துல தேவைக்கு வெளியூர் போகலாம், தேவைக்கு இந்த மாதிரி வெளியூர் போற விஷயம் வேற. சும்மா ஒரு 7 சில்லா 10 சில்லான்னு தம்பிக்கலாம் போறாங்கல்ல, அவங்க என்ன இதுக்காக சொல்றாங்க, ஒரு விமர்சனத்துக்காக சொல்லல. அது பாதிக்குமா பாதிக்காதான்? அது அப்படி என்ன உங்களுக்கு ஆன்மீகம்? உங்களுக்கு ஒரு உணர்வு இறைவன் படைச்சிருக்கிறான், உங்க மனைவிக்கு உணர்வு இறைவன் படைச்சிருக்கிறான். அதுக்குரிய விஷயங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போறதுங்கிறது என்ன? அந்த மாதிரி எல்லாம் நாள் கணக்குல வருஷம் கணக்குல போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வராது? இயல்பாகவே ஈடுபாடு வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான சிந்தனை வருவதை கடுமையா அணிஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. எப்படிலாம் தடுத்திருக்கிறாங்க? அம்ர் இப்னு ஆஸ்ங்கிற ஒரு சஹாபி அப்பதான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் அப்பதான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி என்ன செய்யறாருன்னா, மனைவி வீட்டு சந்தோஷமா இருக்கிறது இல்ல. எப்படி செய்யறாரு? அவர் எப்ப பார்த்தா நோன்பு வச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, புது மாப்பிள்ளையா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா அவர் நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறார். புது மாப்பிள்ளை எதுக்கு நோன்பு வைக்கணும்? அவர் நோன்பு வைக்கிறார். அப்ப ராத்திரி பூரா நின்று வணங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மெசேஜ் வருது. பொண்ணு வீட்டு சார்பா வந்துச்சா யார் மூலமா வந்துச்சான்னு தெரியல, வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. இவர் இப்படியே ஒரே தொழுகை நோன்புட்டு இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, ஆக இது ஒரு டேஞ்சரான இதுல நேர வீட்டு தேடி போறாங்க. அவர் தேடி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அவங்க தேடி என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை போய் பார்த்து, என்ன அப்துல்லா, உன்னை பத்தி இப்படி எனக்கு தகவல் வருது, எப்பவா டெய்லி நோன்பு வைக்கிறியாம்ல, ராத்திரி பூரா நின்று நீ வணங்குறியாம்ல அப்படின்னு எனக்கு தகவல் வருது, உண்மையா கேக்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ஆமா அப்படித்தான் நான் பண்றேன், நீ பண்ணாத அப்படின்னு சொல்ல என்ன செய்யறாங்க, நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லி, இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு செய்யற கடமை ஒரு கடமை இருக்கிறது, ஒளி ஜௌரிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய சொந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்னு இருக்கிறது, ஒளி ஜௌஜிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை ஒரு கடமை இருக்கிறது, அவரவர் கடமை அவரவருக்கு செய்ய, ஒளி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் ரப்புக்கு உன் இறைவனுக்கு செய்யற கடமை இருக்கிறது. எந்த கடமையை செஞ்சாலும் அடுத்த கடமையை பாதிக்காம செஞ்சுக்க, ரப்புக்குள்ள கடமையும் செய்யி, பொண்டாட்டிக்குள்ள கடமையும் செய்யி, உடம்புக்கு செய்யற கடமையும் செய்யி. அதை காரணம் காட்டி இதை விட்டுறாது, இதை காரணம் காட்டி அதை விட்டுறாங்க. உடம்புக்கு நான் வேலை சேவை செய்யறேன், அல்லாவுக்கு செய்யற விட்டுப்படாத, அல்லாவுக்கு சேவை செய்ய போறேன் பொண்டாட்டிக்கு செய்யற கடமை விட்டுப்படாத. அவரவருடைய ஹக்கை அவரவருக்கு கூட லிமிட் பண்றாங்க. ஆன்மீகம்ங்கிறது வேணும் தான். பொம்புள்ளைகளும் இப்படி இருக்கிறாங்க. பொம்பளை என்ன செய்வாங்க, என்ன ஒரே வேலையா போச்சு, இப்பதான் குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, இப்படி மூழ்கி போறாங்க, தீன்ல என்ன செய்யறாங்களா மூழ்கி போறேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு அது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது. எப்ப பார்த்தாலும் ஒரே ஒரு தொழுகை இபாதத்து அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். இது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் என்ன அர்த்தம், ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம கணவனுக்கு செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்குன்னு அவங்க விளங்கணும், ஒரு ஆணாக இருந்தால் நம்ம மனைவிக்கு செய்யற கடமை இருக்குன்னு அதை விளங்கணும். அதுக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய ஆன்மீகத்தை என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி தான் போய் கேள்விப்பட்டு இது அறிவுரை சொல்ற விஷயமா, எதுக்கு அறிவுரை சொல்றதுக்கு போவாங்க, குடிக்கிறான் திருடுறான் போய் அறிவுரை சொல்ல போவோம், துளுவுறாருங்கிறதுக்கு அறிவுரை சொல்ல யாராவது போவோம். அவர் என்ன கம்ப்ளைண்ட் வச்சு அவரை பத்தி, எப்ப பார்த்தாலும் சொல்லுறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாரு கம்ப்ளைண்ட், நல்லதான ரசூலா இருந்தாங்க. ஆஹா இது டேஞ்சர்ல, ஆன்மீகத்துக்கு லிமிட் இருக்குது, இஸ்லாமிய ஆன்மீகம் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போய் அவருக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி சல்மான் பார்சி அவங்களையும் அபுதர்தா அவங்களையும் ரெண்டு பேரையும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுல ஜாயின்ட் ஆக்குறாங்க. இந்த சகோதரராக்குவாங்கல்ல, வெளியூர்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த ஒரு ஆளை மதீனாவுல இருக்கிற ஒரு ஆளோட சேர்த்து விட்டு, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு விடுவாங்க. இந்த அபுதர்தாங்கிறவர் மதீனாக்காரர், சல்மான் பார்சி ஈரான்காரர். அவர் ஈரான்ல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு, அவர் மதீனாவுக்கு வெளியூர்வாசி. அப்ப என்ன செய்யறாங்க, சல்மான் நீ இவங்களோட இருந்துக்க அப்படின்னு அபுதர்தாவோட ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. விட்டான்னு செய்வாங்க, வீட்டுல பாதி எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வர்றாரு ஒரு நாள், சல்மான் வர்றாரு, அபுதர்தாவை காணாம். எப்பவுமே அபுதர்தா இருப்பாரு, அபுதர்தாவை காணாம். இந்த தனித்து இருக்கக்கூடாதுங்கிற சட்டம் எல்லாம் வராத ஒரு நேரம். அப்ப வந்தோட என்ன செய்யறாரு, அவன் கேட்கிறாரு, பாக்குறாரு, அந்த பொம்பளைய பார்த்தா ரொம்ப ஒரு அபுதர்தாவுடைய மனைவியை பார்த்தா என்னமோ வாழ்க்கையை விரக்தி அடைஞ்ச மாதிரி, வெறுத்து போற மாதிரி, கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு இருப்பாங்கல்ல, வாழ்க்கையை வெறுத்து போனவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அம்மா இருக்குது. பொம்பளை ஒரு மாதிரியா ஒரு அழகா இருப்பாங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணாம அடுப்படியில் இருக்கும்போது போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கும்ல, அது மாதிரியான வேலை வெட்டிக்கு பயன்படுத்துற ட்ரெஸ் போட்டுட்டு அந்த அம்மா நிக்குது. அப்ப அபுதர்தா சல்மான் கேட்கிறாரு, ஏமா அந்த மாதிரி இருக்கிற, கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டியதானே, புருஷன் ஊர்லான்னு இருக்காரு,
நல்ல ஒரு நீட்டா இருக்க வேண்டியதானே அவர் கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நீங்க வேற, அவருக்கு உலகத்துல எந்த தேவையும் இல்ல. இந்த அம்மா என்ன சொல்லுது, என் கணவர் அபூ தர்தா இருக்காரு, அவருக்கு உலகத்துல எந்த தேவையும் இல்ல. என்னமா சொல்ற, அவர் ராத்திரி பூரா நின்று வணங்கிடுவார் வந்தாருன்னு சொன்னா, அதாவது பொண்டாட்டி அவருக்கு வேணான்ற அப்படி சொல்றாங்க. உலகத்துல எந்த தேவையும் இல்ல, நான் போய் அலங்காரம் பண்ணி யாருக்கு அலங்காரம் பண்றது, என்னை பார்க்க போறாரா, அவர் ரசிக்க போறாரா, என்ன என் மேல சந்தோஷமா இருக்க போறாரா, அவர் தான் வந்தா தொழுவ ஆரம்பிச்சிருவாரு, எப்ப பார்த்தாலும் தொழுவாரு, பகல் பூரா நோன்பு வச்சுட்டு இருப்பாரு. அப்ப இவர் என்ன பண்ண போறாரு, நான் எதுக்காக அலங்காரம் பண்ணனு, அப்ப உங்களுக்கு ஒரு சகோதரரா சேர்த்து விட்டாங்களே என் கணவர், அவர் என் மீது எந்த ஒரு நாட்டமும் அவருக்கு இல்ல, உலகத்தில் நாட்டம் இல்ல, அவர் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாரு, தொழுகிறாரு உடனே இவருக்கு சரியான கோபமா போச்சு, இப்படியா இருக்கிறாரு, சரியில்லையே, வரட்டும் பாத்துக்குருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்தவன சாப்பிட வைக்க சொல்றாங்க, அவர் வந்துட்டாரு. இவர் என்ன செய்யறாரு, நீ சாப்பிடு நான் நோன்பு, யாரு அவரு வீட்டுக்காரர் சாப்பாட வச்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, நீ சாப்பிட்டுக்க நான் நோன்பா இருக்கேங்கிறாரு வீட்டுக்காரர். இவர் என்ன சொல்றாரு, உட்காரு சாப்பிடு, இல்ல நோன்பு பெசாம உட்காந்து சாப்பிடு, வலுக்கட்டாயமா நோன்புங்கிற ஆளையும் முடிச்சு என்ன செய்யறாரு, அவரை சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிடுறாரா, நொந்து போய் சாப்பிடுறாரு. இந்த மாதிரி ஆளை சேர்த்து விட்டாங்க நமக்கு, ஒரு நல்ல ஆளை சேர்த்து விடாம நம்ம இபாதத்தை கருக்கக்கூடிய ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விட்டாங்களேன்னு ரொம்ப நொந்து போய் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அப்ப ராத்திரி ஆச்சா, ராத்திரி என்ன செய்யறாருன்னு படுத்துட்டாங்களா, படுத்த உடனே இவர் பர்பஸா முடிச்சிட்டு இருக்காரு, வேணும்னு. சல்மான் படுத்தணும் தூங்கலைய, இந்த ஆள் நைட் என்ன பண்றான்னு பாக்கணும் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காரு. இவர் படுத்தவன எந்திரிச்சு தக்பீர் கட்ட ஆரம்பிக்கிறார், புடிச்சு சட்டை பிடிச்சிட்டு உட்கார் பேசாம படு, பேசாம தொழுவனு, அவரு தொழுவனுங்கிறாரு, பேசாம படுங்கிறாரு. இவர் ஒண்ணு சொல்லாம படுத்துறாரு. படுத்தா இவர் என்ன செய்யறாரு, அன்னடிக்கிறாரு, தூங்கி இருப்பாரு, இவரும் தூங்க மாட்டேங்கிறாரு. அபூ தர் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து நேரம் தூங்கி இருப்பாரு, எந்திரிக்கிறாரா, இவர் தான் இவரை கண்காணிக்க முடிச்சுட்டு இருக்கிறாரு. மறுபடியும் இந்த சொன்ன பேசாம படுன்னு சட்டையை பிடிச்சி படுக்க வைக்கிறார். தூங்க விடல, அவர் தொழுவ விடல, தொழுவுக்கு தான் எந்திரிக்கிறாரு, பேசாம படுங்கிறார். இப்படியே பல தடவை நடந்து சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது, அது வரைக்கும் ரெண்டு பேரும் தூங்கல, இவர் வேணும் இவரு தூங்க, இவர் முடிச்சாரு நீங்க சொல்லக்கூடாது, இவர் ஒரு நன்மைக்காக முடிக்கிறாரு, இவருடைய ஹேபிட்டா அது கிடையாது. இன்னைக்கு முடிப்பாரு, நாளைக்கு வந்து தூங்கிறார். சல்மானியா முடிச்சாருன்னு கேட்கக்கூடாது, அவர் ஒருத்தர் திருத்துறதுக்காக வேண்டி கண்காணிக்கிறதுக்காக அவர் முடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, சுபு கொஞ்ச நேரம் இருக்கும்போது எழுப்பி விட்டு வா தொழுவோம், ரெண்டு பேரும் தொழுவோம், எந்திரிப்ப அப்படின்னு சொல்லுறாங்க. காலையில உடனே போயிட்டாரு ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, நீ ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க. அவர் சல்மான் என்ன பண்றாரு, தொழுது முடிச்சுட்டு சொன்னாரு, இந்தாப்பா நீங்க சொல்றியே சரியில்லை, உன் பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா, உன் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, டெய்லி நோம்பு வச்சா என்னத்துக்கு ஆகுறது, டெய்லி நோம்பு வச்சு பசியா இருந்தா உடம்புல அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வராத அப்படின்னா ஒரு அறிவுரை சொன்ன இவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, அந்த ஆளுக்கு நோம்பையும் எடுத்து விட்டாரு, என் தொழுகையும் எடுத்து விட்டாரு, இப்படி அறிவுரை வேற சொல்றாரு அப்படின்ற உடனே அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க, சதக்க சல்மான், சல்மான் கரெக்டா தான் சொன்னாரு, சல்மான் பாசி உனக்கு சொன்னார்ல அறிவுரை, அவர் செஞ்சது உன் முடிச்சார்ல அது கரெக்ட், உன்னை தொழு விடாம ஆக்குனார்ல அது கரெக்ட். ஏன் நீ பொண்டாட்டிய மறந்துட்டு என்னப்பா உனக்கு தொழுவ, மனைவியோட சந்தோஷமா இல்லாம என்ன போட்டு தொழுவ, டெய்லி நோம்பு வச்சிருந்தா இப்படி இல்ல வாழ்க்கை ஈடுபட முடியும், உடம்புல சத்து இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், சல்மான் கண்டிச்சது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சதக்க சல்மான், சல்மான் உண்மையே சொன்னார் என்று அங்கீகரிக்கிறார்கள். அப்ப இதை நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம், இந்த இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்கு இது ஒரு பெரிய தடையா இருக்கும். எது, ஆன்மீகத்தை எல்ல போடணும், யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம கணவனோட சந்தோஷமா இருக்கணும், மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது ஒரு கடமை. அதை செஞ்சுட்டு அதுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் நம்ம என்ன செய்யணும், தொழுகை மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த தாம்பத்தியத்தில் உள்ள இன்னும் சில குறைபாடுகள்லாம் இருக்கிறது, அதை எப்படி டீல் பண்றது என்பதெல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம்.